வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்காக வீடியோ போடலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு ஆண் உங்கள் முழுமையாக நம்பிவிட்டார்கள் என்றால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள், நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று. இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஆண் ஒருத்தங்களை விரும்பி இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது இங்கே நிறைய பொண்ணுங்க அந்த ஒரு விஷயத்த பாசிட்டிவாக எடுத்துக்காம தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க, தப்பாகவே எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆண் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா உங்களை நம்புகிறாங்க, நீங்கள் அதை சரியாக எடுத்துப்பீங்க, அவங்களை நம்புவீங்கன்றதுக்காக உங்களை ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை நீங்கள் தான் நம்பணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்லும்போது நீங்கள் தான் ட்ரஸ்ட் பண்ணணும். நீங்களே நம்பலைன்னா அது யார் நம்ப போகிறா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களும் தான். பெண்களோட லைஃப்லையும் எக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். ஸோ அதை பற்றி சொல்லும்போது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக விரும்பும் பொழுது நீங்கள் இருக்கும்போது வேறு எந்த ஒரு பெண்ணுடன் நெருக்கமாகவும் அதிக அளவில் பழகவும் மாட்டார்கள். நீங்கள் சொன்னால் நிச்சயம் கேட்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா யார் ஒரு பையன் ஒரு அதிக அளவில் தாண்டி ரொம்பவே டீப்பாக ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பிட்டாங்க அப்படின்ற போது அந்த பொண்ணு சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஆணாக இருப்பான். முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ணு மட்டும் போதுன்ற நினைப்பில் அந்த ஆண் இருக்கிறதுனால வேறு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் அந்த ஆண் ட்ரை பண்ண மாட்டான். அண்ட் வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அந்த பொண்ணை தேடி போக மாட்டான். ஐ மீன் இந்த ஒரு பொண்ணு மட்டும் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே அந்த பையன் வாழ்வான் உண்மையாக விரும்பினான். ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலிக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போன பிறகு அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்த இடத்திற்கு வேறு ஒருவரை அவரால் கொண்டு வரவே முடியாது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல வருடங்கள் ஆனாலும் சரி அவங்களால அந்த ஒரு இடத்துக்கு ஒருத்தங்களை கொண்டு வர முடியாது. நிறைய பேர் சொல்லலாம் இப்படிலாம் யாரும் இல்லைன்னு, இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியலன்னு வேணால் சொல்லிக்கலாம். பசங்கள்லையும் இருக்காங்க, பொண்ணுங்களையும் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் உண்மையான காதல் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருக்காமல் ஏமாந்த நகலாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு லைஃப்பில் ஒருத்தங்க ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் ஒருத்தங்களை விரும்பி பைத்தியமாக விரும்பி ஏமாந்துட்டாங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் அவங்களால அவங்க இருந்த இடத்துக்கு வேறு ஒருத்தவங்களை கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வர முயற்சி பண்ணால் கூட அவங்களுடைய ஞாபகம் வரும், இவங்களுடைய ஞாபகம் வராது. இதனாலே அவங்களால முடியாமல் போயிடுது அந்த ரிலேஷன்ஷிப்பை. இங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான நபர்கள் காதலிக்கும் போது சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கும் போது பணத்தையும் எதிர்பார்க்கிறார்கள் ஆண்களும் பெண்களும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமும் அந்த பையனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமும் அப்போ இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் மட்டும்தான். ஐ மீன் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனால் அதே இது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தேவைப்படுதானா? இல்லை. அவங்களுக்கு சந்தோஷத்தையும் தாண்டி தேவைப்படக்கூடிய விஷயம்னா அது பணம். பணம் இருந்தால் நிம்மதியாக வாழான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ஐ மீன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற போது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஐ மீன் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை விட பணம் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது முற்றிலும் தப்பான விஷயம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. நம்மை ஒருவர் விட்டு செல்லும் பொழுது நாம் எவ்வளோதான் அவரை தேடி தேடி காதலை வெளிப்படுத்தி என்னுடன் இரு நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று கூறினாலும் அவர் இருக்க போவதில்லை. அன்பு இருந்தால்தான் இருக்கவே முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும்போது உங்களை வேணாம் சொல்லிட்டு உங்களை விட்டு பிரிய போகிறாங்க, இல்லை பிரிய ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்கள பிடிச்சி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னதான் செஞ்சு என்னதான் வச்சுக்கிட்டாலும் அவங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்க முடியாது. காரணம் அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இல்லை. அன்பு இல்லாத ஒருத்தங்களை உங்கள் லைஃப்பில் எவ்வளோ தான் வச்சுக்க முடியும் சொல்லுங்கள். அன்பு இல்லாதவங்களை விட்டுறணும். அன்பு இருக்கிறவங்க கூட வாழ்கிறதுக்கு வழியை பாருங்கள். அதுதான் உங்கள் லைஃப்பில் நல்லபடியாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.